ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கடைக்கு போயிட்டு நிறைய காய் பழம்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள்கிட்ட காமிக்கிறேன் என்னென்னலாம் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு. இது வந்து பழைய புளி. ஸோ நாங்கள் பழைய புளி எதுக்காக வாங்கியிருக்கோம் அப்படின்னா, நாங்கள் கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு அதெல்லாம் பழைய புளி வச்சு தான் சமைப்போம். அதே மாதிரி பழைய புளி நாங்கள் நிறைய ஸ்டாக் வாங்கி வைக்க மாட்டோம். பிகாஸ் நிறைய வச்சோன்னா டக்குன்னு பூச்சி புழுலாம் வந்துடும். ஸோ அதனால் லிமிட்டாக வாங்கிட்டு அது காலியானதுக்கப்புறம் மறுபடியும் புதுசாக வாங்குவோம். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ 43 ரூபா. பட் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இவங்கக்கிட்ட ஆல்ரெடி பழைய புளிலாம் வாங்கி குழம்புலாம் வச்சு பார்த்துருக்கோம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பழைய புளி அது ஆக்சுவலாக கருப்பு புளின்னு சொல்லுவாங்க அந்த புளியை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா, நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் நிறைய செய்வோம், நூடுல்ஸு. ஸோ அதெல்லாம் அதுக்கு போடுறதுக்காக வாங்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடுகு. ஸோ எல்லா ரெசிபீஸ்க்கும் கடுகு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அதனால் கடுகு வாங்கி வச்சுருக்கோம். 100 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 12 ரூபா. அதுக்கப்புறம் இதயம் ஆயில். ஸோ இதயம் ஆயில் தான் நாங்கள் எப்போவுமே தலைக்கெலாம் தேய்ச்சி குளிப்போம். அதனால் இதயம் எண்ணெய் வாங்கியிருக்கோம். இது வந்து 100 கிராம்ஸு. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல இந்த பாட்டில். 42 ருபீஸ் இது, 100 ml. அதுக்கப்புறம் வாழைக்காய் வந்து 15 ரூபா ஒரு பீஸு. சாம்பார் வெங்காயம். சில ரெசிபீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணி நம்ம சமைச்சோன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அந்த ரெசிபீஸ்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து அந்த பெரிய வெங்காயம் அதுவும் யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயமும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு பஞ்ச் வாங்கியிருக்கோம், கறி லீவ்ஸு. அது வந்து ரேட்டு வந்து 3 ரூபா. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து உஜாலா பிரிஞ்சால் சொல்லுவாங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 280 கிராம்ஸு கிட்டத்தட்ட ஒரு 30 ருபீஸ், 30 ரூபா. இப்போ கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. சில டைமில் இதே கத்திரிக்காய் 10 ருபீஸ்க்குலாம் நான் வாங்கியிருக்கேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் ரேட் அதிகம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி. இது உரிச்சா பச்சை பட்டாணி வரும். உங்களுக்கு உரித்து காமிக்கிறோம். ஸோ பாருங்கள், அது உரிச்சாச்சுன்னா பச்சை பட்டாணி கிடைக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து வெஜிடபிள் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு இதெல்லாம் செய்யும்போதே நாங்கள் அதில் வந்து பச்சை பட்டாணி சேர்த்து செய்வோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் தான் இப்போ ரொம்ப ரொம்ப ரேட் ஏற்றிட்டாங்க. 1 கிலோ 240 ரூபா. இப்போ நாங்கள் வந்து 100 கிராம்ஸ் பச்சை பட்டாணி வாங்கினோம். அது வந்து 24 ரூபா. வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு ஏறுது இறங்குது. சம்டைம்ஸ் இது வந்து நாங்கள் 10 ருபீஸ்க்குலாம் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸே 24 ருபீஸ். தோல்லாம் வேஸ்ட்டு தான், தூக்கி தான் போட்டுடணும். ஜஸ்ட் அது உள்ளே இருக்க பச்சை பட்டாணி மட்டும் உரித்து. ஸோ பாருங்கள், இப்போ உரிக்கிறத காமிக்கிறோம் பாருங்கள், எப்படி உரித்து அந்த பச்சை பட்டாணி எடுக்கிறோன்னு பாருங்கள். அவ்வளோதான், பச்சை பட்டாணி வந்துச்சா. இப்போ மறுபடியும் உரிக்கிறோம் பாருங்கள். அதுக்குள்ளே பாருங்கள் லைனாக பச்சை பட்டாணி. எங்கள் வீட்டுக்கிட்டேயே கடைங்கெல்லாம் இருக்குது, எதில் பக்கத்துலேயே, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸில். பட் அங்கே வந்து பச்சை பட்டாணி இல்லைன்னு சொல்லுவாங்க, காஞ்ச பட்டாணி தான் விற்பாங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம் இன்றைக்கி. அங்கே தான் வந்து இந்த பச்சை பட்டாணிலாம் சேல்ஸ் பண்ணாங்க. அங்கே வந்து எப்போவுமே பச்சை பட்டாணி இது மாதிரி தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. நாங்கள் தான் வீட்டுக்கு வந்துட்டு அதை உரித்து அதுக்குள்ளே இருக்க பச்சை பட்டாணிலாம் எடுத்துக்கிறோம் வெளியே. பாருங்கள், அதெல்லாம் வந்து வேஸ்ட், அந்த தோல் எல்லாமே வேஸ்ட். ஸோ 100 கிராம் பச்சை பட்டாணி நாங்கள் வாங்கினதில் எங்களுக்கு இவ்வளோ தான் உள்ள பச்சை பட்டாணி கிடச்சிச்சு. அவ்வளோதான். பட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மாங்காய் வாங்கினோம். மாங்காய் வந்து 8 ரூபா ஒரு மாங்காய். அது பார்த்தீங்களா. எல்லாமே எப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் 1 கிலோ இந்த ரேட்டுன்னு போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுனாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு கவராக இருக்குது பார்த்திங்களா, அந்த கவரில் எடுத்துக்கலாம். அவங்க வந்து வெயிட்டு வந்து போட்டுட்டு அதுக்கான காசை நம்மக்கிட்ட வாங்கிப்பாங்க. நீங்கள் 10 ரூபாய்க்கு கூட எடுக்கலாம், 5 ரூபாய்க்கு கூட எடுக்கலாம். நம்ம எடுக்கிற வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியான காசை வாங்கிப்பாங்க.
அப்புறம் பாருங்கள் பச்சை கலரில் ஒரு கொடை மிளகா, அது வந்து நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி, நூடுல்ஸ் இது மாதிரி நிறைய செய்வோம் அடிக்கடிக்கு ரெசிபீஸ்லாம். அப்போ வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷான கொடை மிளகாலாம் யூஸ் பண்ணுவோம், அதுக்காக வாங்குறது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 6 ரூபா. நம்ம எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம போட்டு செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா பங்கனமல்லி சம்திங், ஆக்சுவலி இதோட பேர் ஏதோ சொன்னாங்க, பங்கனமல்லியோ என்னமோ சொன்னாங்க அது பேர். ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா 118 ரூபா. நாங்கள் வந்து 2 எடுத்துகிட்டு போய் வெயிட் போட்டோம், அதோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி காசு வாங்குவாங்க. இது வந்து 100 ரூபா வாங்கினாங்க. ஸோ அப்போ ஒரு கிலோ விட கொஞ்சம் கம்மி வெயிட்டுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் இன்றைக்கி நாங்கள் ஷாப்பிங் பண்ணது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள்லாம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் எது வாங்குவீங்க ரொம்ப அதிகமாக? வெஜிடபிள்ஸா, ஃப்ரூட்ஸா, ஸ்நாக்ஸா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் நேமு, வெஜிடபிள்ஸ் நேமு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாங்கள் இந்த மாம்பழத்தை வந்து ஜூஸாகவும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அப்படி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் நாங்கள் அது ஒரு வீடியோவாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம், அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகே, இது வந்து வாட்டர்மெலான், தர்பூசணி. இது வந்து நாங்கள் ஜூஸ் போடுறதுக்காக வாங்கிட்டு வந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிட்டியில் வந்து 80 ருபீஸ், 80 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோடு இந்த கருவாடு, இது பேர் என்னன்னு தெரியல. இந்த கருவாடு வந்து ஒரு பீஸ் 8 ரூபா. ஸோ 2 பீஸ் வாங்கினேன், 16 ருபீஸ். அதுக்கப்புறம் இது வந்து சென்னா குன்னி, இதை வச்சு கருவாட்டு குழம்புலாம் செய்யலாம், அதுவும் 8 ரூபா தான். அப்புறம் 2 முட்டை வந்து 12 ரூபா, ஒரு முட்டை 6 ரூபா. அப்புறம் இந்த பனானாஸ் எல்லாமே மொத்தமாக 20 ரூபா. இதுக்கு பேர் ஏலக்கியா, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இந்த எல்லா பழமும் 20 ருபீஸ், 20 ரூபா. அந்த பனானா மட்டும், இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி கடையில் வாங்கிட்டு வந்தது.